அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த அன்பர்களே, தை மாத பலன்களை பார்க்கும்போது தை மாதத்தில் நமக்கு பொறுத்த வரைக்கும் விடுகாலம் பிறந்தாச்சு. ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஞானம் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காமே நமக்கு விடுகாலம் வராதான்றவர்களுக்கு கண்டிப்பாக விடுகாலம் வந்தாச்சு. இதுவரைக்கும் எப்படியோ அல்லல் பட்டு வழி தெரியாமல் தின்னாடி போனவர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்க சொல்கிற பழமொழி உண்மையாக நிரூபிக்கப்படுறது. இந்த சமயத்தில் செவ்வாய் வக்கரமாக இருப்பார், குரு வக்கரமாக பற்றி கவலை இல்லை. ஒருத்தர் நமக்கு பணம் தரல ஏமாத்தினான்னா நம்ம எப்படி வாங்குவோம் அப்படி வாங்கணும். அதுதான் செவ்வாய் வக்கரமாக இருக்கார். குரு வக்கரமாக இருக்காருன்னா நம்ம எப்படி இருந்தால் குரு வக்கரம் இந்த நிலையில் இருந்தாருன்னா கிடைக்கிறது கிடைக்காது போய்டுறது. அதனால் குரு வக்கரமாக இருக்கிறதுல இந்த தை மாதத்தில் குரு வக்கரம் நிவர்த்தி ஆகிடுறார், கவலைப்பட தேவையில்லை. ஸோ தை மாத பலன் பார்க்கும்போது ஒரு அனுகூலம்னா குரு வக்கரமாக வெளியில் வந்துடுறார். நமக்கு விடுகாலம் பிறந்துருத்து. நமக்கு சாமர்த்தியத்தை யார் கொடுப்பா? செவ்வாய் வக்கரமானாலும் சாமர்த்தியம் கிடைக்கிறது, இல்லைன்னா வராது. நம்மளாவது எழுந்து போய் வாங்கி செஞ்சு பண்ணி சுறுசுறுப்புன்று வர்றாரு. ஆத்திரம், கோபம், உணர்ச்சி, வேகம், புத்தி பொருளாக தான் முடியும். அதுக்காக அப்படி வச்சிருக்காரு. ஸோ அதோ நமக்கு எப்படிலாம் வழிகாட்டினா நல்லா நடக்கும்னு தெரிஞ்சு தான் நல்லா பண்ணிருக்காங்க. அந்த இன்னொரு பெரிய அனுகூலம் நமக்கு என்னென்னா, குரு வக்கர நிவர்த்தி ஆனோன்னா பலமாயிடுறாரு. தை மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால மாத கடைசி தான் 29 11 பிப்ரவரி தான் ஆறார். அதை பற்றி கவலை இல்லை. அது வரைக்கும் நமக்கு வேண்டிய காலத்தில் நமக்கு வேண்டியதை சுதாரிக்கணும் இல்லையா? ஒரு 2 நாள் கொடுத்தா கூட போதும், 5 நாள் கொடுத்தா கூட போதும், நம்ம வாழ முடியும். கொடுக்காமலே இருக்கிறதுக்கு கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ இல்லையோ அனுபவின்னு சொல்லி கொடுத்துட்டாலே போதும். நம்ம பார்த்துப்போம். நமக்கு அந்த வகையில் குரு நிறைய கொடுக்குறார். அதில் என்னென்னா தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ராகு தனியாக இருப்பார். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகச்சி கோச்சாரம் சொல்கிறேன். ராகு எப்போதுமே மீனத்தில் இருக்கார். அது புது வருஷத்தில் தான் ராகு பேருவார். குரு அதுக்கு பிறகு பேருவார். அது வரைக்கும் ராகு மீனத்தில் இருப்பார், கண்ணியில் கேது இருப்பார். அந்த ராகு மீனத்தில் இருக்கிறது என்ன அட்வான்டேஜ்னா குருவை நேர பார்த்துட்டே இருப்பார். அவ்வளோ சொல்லவும் இல்லை, சித்திரை மாதம் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார். அதனால் நம்ம எப்போதுமே இந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட இளைஞர்கள் இருக்குது அத்தனை பேருமோ பெரிய பெரிய மாஃபியா கும்பல் விலையை சொல்லித்தான். ஆனால் நம்ம எப்படி சாமர்த்தியம் தப்பிக்கணுமோ அப்படி தப்பிச்சிட்டோன்னா 4 காசு குரு கொடுக்கறது ரத்தப்படாமல் அமைக்க வச்சுக்கலாம். ஒன்றும் பிளாக் பண்ணி வச்சுக்கணும், இல்லை சாமர்த்தியமாக இன்னொருத்தம் வேலை எழுதி வைக்கணும். எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும். அதுதான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் முடியும். சாமர்த்தியத்தை இல்லைன்னா உங்களால் வாழ முடியாது. நேரடியாலாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ குரு கொடுக்க போகிறது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ கொடுக்க போகிற குரு உலகத்தில் இல்லை அதிசயமாக தை மாதத்தில் ஆரம்பித்து மாசி பங்குனி 2 மாதம் உங்களுக்கு வேர்ல்டு பேங்கெல்லாம் காலியாகி நம்மக்கிட்ட வந்துடும். அங்கங்கே இருக்க பணம்லாம் நம்மகிட்ட வந்துடும். எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அது போய் பிளான் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு கொடுக்க போகிறார். அந்த அளவுக்கு செயல்பாடு. சுக்கிரன் வேறு போய் வீரத்தில் உட்காந்துக்க போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக செம்ம சுக்கிரன் ராகு சேர்ந்துப்பார். சனீஸ்வரர் இப்போதைக்கு பேர போகிறதில்லை, கவலைப்பட வேண்டாம். ஆனால் தற்போதைக்கு இந்த ராகுவோட சனீஸ்வரர் இருக்கார். சனீஸ்வரன் மக்கரெல்லாம் முடிஞ்சு போச்சு, கவலைப்பட வேண்டாம். சனி சேர்ந்து நமக்கு சனி ஒருத்தரை தான் நமக்கு கொடுக்க முடியும். ஏழை பங்காளன், அதுக்காக அவர் ஏழை இல்லை. நம்ம ஏழை பங்காளன் கொடுக்குறான்றதுக்காக நம்மளை உயர்த்தத்துக்கு பார்க்குறாரு தவிர நீ ஏழையாக இருக்கிறதுக்காக பண்ணவே இல்லை. அடுத்தடுத்து மேலே போகணும். 10ஆம் கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாருன்றதுக்காக 10ஆம் கிளாஸில் அவர் இருப்பான்றதுக்காக நம்ம அவர் அப்படி இருப்பான்றதுக்காக நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு மேலே வரத்தான் சனீஸ்வரர் அந்த அளவுக்கு பாடுபடுறாரு. உழைச்சி நேர்மையாக எப்படி 4 பேர் சோறு போட்டு 4 பேருக்கு இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த எப்படி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேலை செய்கிறதோ அந்த மாதிரி நம்ம தயார்படுத்தினா தான் நாம்ளும் வாழ முடியும், மற்றவங்க வாழ வைக்க முடியும், தப்பிக்க முடியும். சொத்து பத்து வாங்க கஷ்டம் இல்லை, எவனா ஏமாற்றி கூட வாங்கிடலாம். அது எப்படி நிர்வாகம் பண்ணுறது தான் கஷ்டம், நம்ம கையில் வச்சு தக்கிறது கஷ்டம். அது மாதிரி சொத்து பத்துகள் நிறைய வாங்குவீங்க. இந்த அதில் பெரிய அதிர்ஷ்டம் சொத்து பத்துகள் நிறைய வரும். கடன் குறைஞ்சிரும், புதிய கடன் ரொட்டேட் ஆகும். இதான் சொன்னேன், கடன் நிவாரத்தின்றது ஒன்றும் இல்லை, புதிய கடன் வாங்கிறதுக்காக வரக்கூடிய விளைவுகளுக்காக பண்ணக்கூடிய விஷயம். பழைய திருப்பி போட்டு புதுசு வாங்கினா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை, அவங்களுக்கு தெரியும். வசதியாளர்களுக்கு டேக்ஸ் பற்றி தெரியும்,
நம்ம நாடு பற்றி தெரியும், அதனால் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அது பார்த்துக்கோ சாமர்த்தியம். கூடுமான வரைக்கும் அரசியலில் நுழையாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்ல வரதில்லை. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும், தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரகங்கள் பார்க்கும்போது ராகு கேதுக்கள் அந்த மீனத்திலையும் கண்ணில் இருப்பாங்க. குரு வக்கரம் முடிஞ்சு பக்காவாக பலமாக இருப்பார். ராகு பாறை இருப்பார். அதே குரு கண்ணியில் பார்ப்பார். தோஷம் போயிடும். ராகு தோஷத்தை உண்டாக்கினாலும் குரு பாறையினால் தோஷம் போயிடுறது. புரியுதுங்களா? எப்படி அக்கௌண்ட்ஸ் ஸ்பேர் பண்ணால் அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்கம் டாக்ஸ் கட்டி பணம் திருப்பி வாங்கிக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு தான் வச்சுருக்காரு. வெளிப்படையாக சொல்கிறேன், இது புரியத்துக்காக சொல்கிறேன், அதுக்காக அப்படியெல்லாம் மேலே கிடையாது. உங்களுக்கு புரியுன்னு சொல்ல வரேன். கிரகநாதர்கள் விட்டால் தான் வேறு வழி கிடையாது. அவன் கொடுத்தா தான் உண்டு. உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆகினதே இவர் தான். குரு வக்கரமாகி போகிறதுனால உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆச்சு. ராகுக்கேதுக்கள் குருக்கு துணையாக இருக்கிறது மட்டும் இல்லை, உலகத்தை யார் சம்ரட்சிக்கிறாரோ அவர் கூட இருப்பார். இத்தனை தேவதைகள்லாம் இருக்காங்கன்னா அத்தனை தேவதைகளும் இங்கிருந்து ஆப்ரேஷன், மெயின் ஆப்ரேஷன் பாரத பூமியில் தான். வெளிநாடெல்லாம் கிடையாது. அங்கே சம்பாதிக்க போகலாம், கொள்ளலாம், மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம், கொள்ளலாம். அதுதான். ஸோ படிப்பு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அது தகுந்த மாதிரி பசங்க படித்து மேலே வரும். நீங்கள் ஸ்பெஷலாக அட்டென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. கூடுமான வரைக்கும் கெட்ட பழக்கத்தில் போகாமல் இருக்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்லலை. அந்த சுதந்திரம் இருக்கிறதுக்காக வேண்டி கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பக்தி பிரேமையோடு நடந்து கொண்டு பசங்களை ட்ரெயின் பண்ணுறது நல்லது. குழந்தையோட நம்ம கலாச்சாரத்தில் பின்பற்றி வாழ்ந்தால் நமக்கு ஒருவேளை நல்ல திருப்தியாக வாழ முடியும். பணம், பொருள், அந்தஸ்து, சாப்பாடு போடாது, போதைப் பொருள் மாதிரி அது மாதிரி கிரக அமைப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அண்ணா இருக்காங்க. அதாவது சனீஸ்வரனோட ராகு இருப்பார். இப்போதைக்கு ராகு வரல, சனீஸ்வரன் இருப்பார். அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சுக்கிரன் சனி இப்போதைக்கு இந்த மாதத்தில் இருப்பார். சுக்கிரன் சனி இந்த மாதத்தில் இருந்து உடனடியாக நமக்கு மேலே போயிடுவார். சுக்கிரன் சனி இருந்து 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அது சுக்கராச்சாரியர் மேலே போன உடனே முதல் காரியம் என்ன பண்ணுவார்னா குருவோட ராசி பரிவர்த்தனை. இப்போ தெரிஞ்சுதா? வல்லரசு நாடுகள்லாம் ஜீரோ ஆகி நம்ம சின்ன அரசு நாடாக நம்ம ஆள்கிட்ட ஹேண்ட் இன் க்ளோவ்ஸ் வச்சுப்பாங்க. பொதுவாக சொல்கிறாரு. அப்படின்னா அர்த்தம் மேலே போய் எகிரி குதிச்சவங்க கீழே வந்து நம்மளை பிடிச்சின்னு மேலே ஏறுறான். நம்ம ஏறணும்னு நமக்கு புத்தி வரணும். நம்மளை பிடிச்சி மறுபடியும் மேலே ஏறினான்னா நம்ம கீழே தான் இருப்போம். இதுதான் லாஜிக்கு. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த அளவுக்கு சுக்கிரன் குரு ராசி பரிவர்த்தனை. குரு யாருக்கு இருக்காருன்னா சுரர்களுக்கு, நம்ம மாதிரி 2ஆம் கட்டானக்கும் இருக்குது. சுக்கராசி யார் இருக்கிறன்னா கேட்க வேணாம், யாருக்கெல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். அதனால் இருக்கும்போது அந்த 2 50-50 பண்ணிக்கிற அளவுக்கு பலமாக இருக்கும். அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். சித்திரை மாதம் வரைக்கும் குரு சுக்கராச்சாரியர் கண்ணியில் இதில் மீனத்து போயிருப்பார். என்ன சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு பாருங்கள். என்னென்ன உண்டோ அத்தனை போகபாய் கற்பனையிலேயே போன்றது நடவடிக்கை வரைக்கும் எல்லாம் வரும். அடேங்கப்பா, சனீஸ்வரர் கும்பத்தில் உட்காந்து சொல்லப்படாது, நன்னாவே செய்கிறாரு. ஸோ அத்தனை விஷயத்துலையும் நமக்கு பெரிய அனுகூலம் இருக்குது. அந்த மற்ற செவ்வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் கடகத்தில் உட்காந்துட்டு வக்கரமாகி பலம் கொடுக்குறாரு. சாதுவாக இருந்தால் காரியாக சொல்லிட்டேன். அப்போ சாதுவாக இருக்கிறதுக்கு எப்படி அடித்து நொறுக்கினா வலுவாரார் அப்படின்றத கடகத்தில் நீச்சம் வக்கரமாகி மறுபடியும் பலம் உண்டாருது. சுக்கர் கடகத்தில் செவ்வாய் நீச்சம், வக்கரமானா பலம். அந்த பலம் எதுக்கு வருது? விட்டதப்படி விடாத நெருக்கு பிடி, அது பிறகு பார்த்துக்கலாம். இன்னைக்கு அளவு இல்லை, இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க, இப்போ பண்ணி பார்த்துக்கலாம். பாவமாவது புண்ணியமாவது அப்படி தூண்டி விட்டு ஒரு அமக்களம் பண்ணி நீங்களும் பெரிய அப்படியே பில்லியனர் ஆகலாம். இதான் இந்த பொறுத்த வரைக்கும். இதுக்கு மேல் மற்ற கிரகங்கள் பற்றி தேவையில்லை. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தை மாதம் பிறப்பு அப்படின்னு ஆரம்பித்தாலும் சந்தோஷமாக இருக்குது. அயனம் மாறுறதுனால நம்ம பொறுத்த வரைக்கும் சாதுக்களான நம்மளுக்கு நம்ம ஊரில் எல்லோரும் சாதுக்கள் தான். யாரும் பேசுவாங்க தவிர அவ்வளோ தைரியம் கிடையாது. பயம் ஆட்கொள்ளும், எல்லாம் புத்தி வேலை செய்யாது. எதையோ ஆவேசத்தாக்கள் ஏதோ தப்பு பண்ணிவிடும், அப்புறம் வருத்தப்படும். நம்ம இதுவே தான். ஆனால் பகவான் நம்ம கூட இருக்காந்துக்காக வேண்டி நம்ம தைரியம் எப்போதுமே நமக்கு உண்டு. நம்ம அது சார்ந்த வாழ்க்கையை, எளிமையான வாழ்க்கையை எப்போ பார்த்தாலும் வாழ்ந்தான் ஆகணும். ஆடம்பர வாழ்க்கையை ஒரு நாள் நம்ம அனுபவிக்க முடியாது. ஏதோ ஆடம்பரத்தை போகலாம், அனுபவிக்கலாம், வைக்கலாம் தவிர எப்போதுமே ஆடம்பர போஸ்ட் லைக் ஆடவே முடியாது, 0 ஆகிடும். அதனால் இந்த அமைப்பு ஏன் வச்சுருக்காங்கன்னா
உன்னை பணக்காரன் ஆகிடாதானே நீ ஆவ, எப்போதையும் கடன்காரனாக வச்சுடுறேன் அப்படின்னு வச்சுருவார். ஆனால் தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் குரு 6ஆம் வீட்டில் உட்காந்துருப்பார். வக்கரம் முடிஞ்சு போச்சு. 6ஆம் வீட்டில் உட்காந்தோன்னா எனக்கு வியாபாரம் பண்ண தெரியாது, வியாபாரம் பண்ண வேண்டாம், வியாபாரிகளுக்கு துணையாக இருந்தால் போதும். நம்ம நாட்டில் வியாபாரிகளுக்கு துணை இருந்தால் போதும், பினாமி டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதனால் 4 பேருக்கு நல்லது வியாபாரம், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், எஜுகேஷன், டீச்சிங் மெத்தடு, கன்சல்டன்ட் ரிசல்ட்டு, கோடவுன் ஸ்டாக்கிஸ்ட்டு, கமிஷன் ஏஜென்சிஸ் எல்லாம் நீங்கள் நல்லா, அப்புறம் அட்வைஸிங்கு எல்லாம் இருக்குது. இல்லை உங்களை பொறுத்த இருக்கும் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் செக்யூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட், பேங்கிங் டெக்னாலஜி, இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னாலஜி தனியோ இருக்குது, டிரான்சாக்ஷன்னு. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஹைடெக் டெக்னாலஜி இப்போ எவ்வளோ வந்திருக்கு. விவசாயிகளுக்கு உணவுப் பொருள் உற்பத்தி, சமையல் பொருள், கலை பொருள் எத்தனை இருக்குது. கொஞ்சமாக ஹேர் ட்ரெஸ்ஸிங்கு இப்போ சனாதன சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதெல்லாம் மாதிரி அமைப்புகள், செயல்பாடுகள் இதெல்லாம் இருக்குது. சுற்றந்தூழ வாழ்றது, அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸில் செய்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு தொண்டு போட்டு சர்வசாதாரணம். டீச்சிங், எஜுகேஷன், டெக்னிக்கல் இதெல்லாம் இருக்குது, தனியாக இருக்குது. அத்தனைக்கும் காரணம் பல்சுவை அங்காடி. அப்புறம் சனாதன தர்மம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள், செயல்பாடுகள் சொல்கிறது, திருவிழாக்கள், மணிமாலை இத்தனை இருக்குப்பா, சொல்லலாம் இருக்குது, அவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் கால்நடை பராமரிப்பு இதெல்லாம் கூட இருக்குது. நாட்டு தீவனம், தீவனம் மாதிரி எக்கச்சக்கமான இருக்குது. டிராயிங், ஆர்டிஸ்ட் சொல்லிட்டே போகலாம். டீச்சிங்கில் எவ்வளோ இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நிர்வாகங்கள் அதுவும் நன்னா பண்ண முடியும். இப்படி அந்த மாதிரி சாத்வீகமான முறையில் என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணி நன்னா சம்பாதிக்க முடியும். போதுன்ற மனநிலைக்கு மேலேயே வரும். 4 பேருக்கு ஜீவன வர்க்கம் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு 1000, 10,000, 1000 பேர், 10,000 எப்படி அத்தனை பேர் ஜீவன வர்க்கங்கள்லாம் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க, வசதிகள் பண்ணி கொடுப்பீங்க. ஒரு குறைச்சலும் இல்லை. சுற்றந்தூழல் திருப்தியாக வாழக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. பற்றாக்குறை இனிமேல் வராது. ஆணித்தரமாக சொல்லுவேன். தை, மாசி, பங்குனி, சித்திரை சூப்பர் பிரமாதம். வைகாசி இன்னும் சூப்பராக. வைகாசி குரு பயிற்சி இருக்கும். சித்திரையிலே வருது குரு பயிற்சி. ராகுகேது பின்னு வருது. அட்டவதாக இருக்கும். இத்தனை அமைப்பில் இருக்குது. இத்தனை இருக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. எவ்வளோக்குள்ள சம்பாதிக்கிற முடியுமோ அவ்வளோக்குள்ள சம்பாதிக்கிறதுக்கு கூடயே இந்த குரு சுக்கிரன் 2 பேருமே இது மாதிரி பண்ணுறதுனால வரக்கூடிய விளைவுகள் நமக்கு நல்லதே கொடுக்கும். வெறும் பணத்தினால மற்றவங்களுக்கு பயன்பாடு அமைப்பில் கொடுவதற்கு, அனுபவிக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்குறதுக்கு உங்களால் தான் முடியும். சாக்ரிஃபைஸ் லைஃப்னா மற்றவங்களுக்காக வாழக்கூடியது தான் உபயராசிகள். இன்றைக்கி வச்சுக்குவேன். இன்னும் பொருள் உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணோம். இன்னொன்று அந்த அறிவை கொடுத்து, வியாபாரத்துக்கு உண்டு அறிவு கொடுத்து எப்படி வாழ்க்கையில் கடைமுடிக்குது, நல்லது பொல்லாத எது, தீவது எது, எப்படியெல்லாம் முறைப்படி வாழணும், அதுக்கு எப்படி பகவான் தொடர்பு கொள்ளன்ற முறையை இந்த தனுசும் மீனமும் செஞ்சு கொடுக்கும். அங்கே புதனுக்கு தகுந்த மாதிரி, குருக்கு தகுந்த மாதிரி சூரியன், சந்திரன், இங்கே சனீஸ்வரர் குருவுக்கு. ஏன் சூரிய சந்திரன் வச்சுருக்காருன்னா சொத்து குருவர் புதன். அதனால் சூரிய சந்திரன் ஒழுங்காக இருந்தால் தான் பயிற்சி. இல்லைன்னா அவன் வாரி விட்டான்னா இவர் நாக்கில் வரல வச்சுக்க வேண்டியதான். அப்போ நாடு சுற்றியில் அப்படி நிறைய பண்ணுறாங்களே. இப்போ நாக்கில் வர வைக்கிறாள் தான் வெளிநாட்டில் ஒன்றும் கிடையாது. எவ்வளோ சொத்து பணம் பொருள் இருந்தாலும் நம்ம போய் அந்த நாட்டை தவிர பிற நாட்டு ஆள்கள் போய் வேலை செஞ்சால் தான் உண்டு சாப்பாடுக்கு. தெரியாது. அந்த ஃபண்டமெண்டல் பேசிக் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலேருந்து அட்வைஸ் பண்ணி வியாபாரம் நோக்கிலேருந்து இங்கேருந்து தான் போனால் தான் எல்லாரையும் முடியும். அந்த அறிவு அவனுக்கு கிடையாது, பண்ண மாட்டாங்க. நம்மளை வேலைக்கார மாதிரி வச்சு பண்ணி சம்பாதிக்கணும்னா அவனுக்கு நமக்கு இது கொடுத்தாலே போதுன்னு நிம்மதியாக இருந்துடும். என்ன வேணால் நினச்சிக்குவோம். ஆனால் நமக்கு இண்டஸ்ட்ரியெல்லாம் அங்கே போய் பண்ணி இங்கே வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சு இதை மொத்தமாக வச்சுக்கிறது நம்ம நாட்டிலேயே பண்ணக்கூடிய அவர் நிலைமை உண்டாக்குறதுக்கு தான் பகவான் பண்ணுறோம். இதனால் வருஷமாக இல்லை, இனிமேல் பண்ணுவார். தை மாதத்துலேருந்து சித்திரை வரத்துக்குள்ளே நம்ம நாடு பெரிய லெவலில் ஆடோன்ட்டு தான் பண்ணுறோம். நம்ம மக்கள் அது மாதிரி ஆசைப்படுறாங்க. பில்லியன் ட்ரில்லியன் ஆசைப்படுறான்னா நீ ஆசைப்படு, ஆனால் போதும்னு நினைக்க வந்துடுறிய. அவனுக்குன்னு போது அவனை காட்டு நான் அதிக பணக்காரனாக இருக்குன்னு ஆசைப்படுறத தவிர அவனை பணக்காரன் ஆக்கினா தான் நீ அது ஆக்க முடியும். நீ ஆக்காத இன்னொருத்த ஆகி அது நான் ஆகலேன்னு நினச்சேன்னா ஒன்றும் வராது.
இந்த மாதிரி எண்ணத்தை விடணும். அந்த எண்ணத்தை கொடுத்தனால்தான் இது பெரிய ஆபத்தாக இருக்குது. ஸோ எப்படி ஸோ நம்மளும் ஆகணும், அப்படியே அவனே ஆகணும், நம்மளும் 4 பேர் பணக்காரன் ஆகணும், உழைச்சி திறமையை காட்டி சம்பாதிக்கிறது, நாடு முன்னேறணுன்றது ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், அரசாங்கம் நினைக்கணும், ஒத்துழைக்கணும். எவ்வளவோ விஷயங்கள் இல்லை, நேரடியாக சொல்ல முடியாது இல்லை. ஆனால் இத்தனை ஒர்க்கு தெரிஞ்சுக்கும்போது நம்ம ஓரளவுக்கு தன்னறிவு அடையலாம், தப்பே இல்லை. நீங்கள் அடைஞ்சுதான் இருக்கீங்க. இன்னும் மேலும் மேலே 4 பேரோடு டீம் ஒர்க்காக பண்ணுற அளவுக்கு பெரிய குடும்பங்கள்லாம் விருத்தி ஆகும். குடும்பம் விருத்தியாகும். குடும்பமே விருத்தி இல்லை இப்போது, இந்த இப்படியே போயிட்டுருக்கு. குடும்பம் விருத்தியாகும், சனாதன தர்மத்தை நம்ம டீம் ஒர்க்காக இருக்கும், அமைப்பு சோஷியல் கல்ச்சரல் ஹேபிச்சுவேஷன்ஸில் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், எல்லாம் விருத்தி ஆகும். இது காரணம் என்னென்னா 3வது அதிகாரி சனீஸ்வரன் தான். அங்கேயே உட்காந்துட்டார். கூடயே கலை சம்மந்தப்பட்ட சுக்கிரன் உட்காந்தார், பின்னாடி புதன் உட்கார போகிறார். ஆக மட்டும் இந்த மாத கடைசியில் பார்க்கறதுக்குள்ளே சுக்கிரன் உட்காந்துருப்பார், புதன் உட்காந்துருப்பார் 3ஆம் வீட்டில். அது சனீஸ்வரன் முக்கியம் உட்காந்துருப்பார். அதே பிறகு சுக்கராச்சாரியர் மேலே போயிட்டு அங்கேருந்து ராகு உட்காந்துருப்பான், ராகு கூட கூடிட்டு இருப்பார். அந்த சுக்கரனை உட்காந்துட்டு குரு 6ஆம் வீட்டில் உட்காந்துருப்பார். 2 50-50. செவ்வாய் முக்கியமானவர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி ஐரசன். அவர் வக்கரமாகி கடகத்தில் உட்காந்து 8ஆம் வீட்டில் உட்காந்து மறைமுகமாக நேரடியாக 8ஆம் பாறையை பார்த்து 3ஆம் வீட்டு சம்மந்தப்பட்ட சனியை தொடர்பு கொண்டு சனியை தொடர்பு, சுக்கரன் தொடர்பு கொள்வார், பின்னாடி புதன் தொடர்பு கொள்வார். இப்படி அமைப்பு அப்படியே இருப்பார், கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி மீனத்துக்கு போன அப்புறம் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ குருவினுடைய ஆற்றல் மிக்கது. குருவாய் அசுரர் குருவாய் சுக்கராச்சாரியருடைய ஆற்றல் அதோட மிக்கது. இந்த 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய காரியத்தினால உபயராசிக்கார் 2மே உபயராசி தான். அந்த குரு முக்கியமான உபயராசி, அந்த புதன் உபயராசி. அவர் தொடர்போடு 3ஆம் வீட்டில் உட்காந்து எல்லாம் பண்ணும்போது சனீஸ்வரர் உட்காந்து செஞ்சுருக்கும்போது ஒவ்வொருத்தராக சுக்கரன் தொடர்பு கொள்றாரு, அப்புறம் அங்கே போகிறார். இப்படி ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் உங்களை உயர்த்துறதுக்கு பகவானே அவனே முதுகலமாக இருந்து அவனே செயல்படுறது இந்த மாதிரி பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இதான் இந்த யுகத்தில் பெரிய அட்வான்டேஜ்னா, நசித்து போய் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத துணுண்டு பண்ணிட்டு ஈவனமே இல்லாத 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைச்சாலும் ஒருத்தருண்டு வாங்கிறதுக்கு வேறு எங்கேயும் செய்ய முடியாது வேலை, பார்ட் டைம் பண்ணு இப்படிலாம் பண்ணிட்டு சம்பாதிச்சுன்னு ஒரு குடும்பம் நடத்தவே முடியாத அளவுக்கு இருக்கிற கீழ் நிலையில் போயிடுத்து நம்ம எப்படி நம்ம முன்னுக்கு வர முடியும்? அறிவு மயங்கி போச்சா இல்லை வித்துட்டோமான்னு தெரியல. அப்படி தான் இருக்குது. அரசாங்கம் கவலையே படுறதில்லை. ஏதோ போகட்டும். எதுக்குன்னா நம்மளும் மேலே வரணும்னா அவன் நினைக்கணும், அவன் நினச்சினா மேலே வந்துடலாம். நினச்சா செயல்படுத்துகிறான், செயல்படுத்த வழி தெரில, வழியாக செயல்படுத்துகிறான். அதுதான் முக்கியமானது. சம்பந்தப்பட்ட ஜீவனாம்சத்தை பாரு, புதனே தான் எவ்வளோ அழகாக பண்ணுறா பாருங்கள். புதன் சுக்கரன் தொடர்பு, புதன் சனி தொடர்பு இப்படிலாம் இருக்குது பாருங்கள். சுக்கரன் புதன் தொடர்பு, செவ்வாய் தொடர்பு, நேரம் 8ஆம் பார்வை, இதெல்லாம் அமைஞ்சிருக்கு பாருங்கள். நேரடியாக மறைமுகமாக தொடர்பு இப்படியெல்லாம் வச்சு உங்களுக்கு முக்கியமான செவ்வாய் அங்கே உட்கார்ந்து வெக்கரமானதுனால ஒரு பெரிய ஆற்றல் நமக்கு என்னென்னா துடிச்சு செயல்படுறதுக்கு மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ் அந்த அளவுக்கு ஃபியர்ஸ் பேட்டில் பண்ணக்கூடிய செவ்வாய் மட்டும்தான். சாதாரணமாக மனுஷன் நார்மலாக இருக்கும்போது ஒன்றுமே பண்ண மாட்டான், பயந்துடுவான். துடிச்சில் வந்துட்டுன்னா செவ்வாய்க்கு வர துடிச்சில் வந்ததுன்னா சாதனை பண்ணிடுவாங்க. அதுதான். அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சாத்தியமாக இருக்க தனுசு ராசிகளுக்கு சாத்தியம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் எல்லா நவகிரகங்களும் உங்களுக்கு ஒத்துழைச்சி குரு சுக்கரன் சேர்ந்து இப்படி ஒன்றா இருந்து சம்சையில் ஒரு 50-50 பண்ணுற அளவுக்கு பண்ணி கொண்டு வராங்கன்னா இதை விட வேறு சந்தர்ப்பம் உங்களுக்கு வரவே வராது. தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள் சித்திரை மாதம் வரை வைகாசி மாதம் வரை தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும். உங்களுக்கு கவலையே இல்லை. நமக்கு வழிகாட்டுறதுக்கு நவகிரகங்களே அமைப்பை கொடுத்து பகவான் கை கட்டுற தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வெளிநாடு நம்பி ஏமாந்து போக முடியாது. இனிமேலாம் சம்பாதிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஸ்டேஜில் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறது ரொம்ப ஆபத்தானது. பலரை சொல்லியிருக்கேன். அப்படி வன்மானம் வந்தாலும் நமக்கு தெரியாது, பாழா போகும்னு சொல்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நிறைய சொல்லலாம். ஆனால் நம்ம பொறுத்தவரை இங்கேயே அந்த அமைப்பு கொடுத்துட்டு சந்தோஷமான உறவுகளை மேற்கொள்றதுக்கு சனாதன தர்மம் கை கொடுக்க சொல்லி வாழ்த்து அமைகிறேன். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தை மாதம் சொல்லக்கூடிய குரோதி வருஷம் ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாகுது. எல்லா ராசிக்கும் நல்லது தான் பண்ணுறாரு. ஏன்னா எந்த சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் கொடுப்பாங்களோ பணம், புல், அந்தஸ்து, ஸ்டேட்டஸ்து, மகத்து, அது மட்டும் இல்லை, அது யார் டீம் ஒர்க் பண்ண அவங்க அது சமயத்தில் சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை, ஆனந்தமான போக போக வாசிய வாழ்க்கை கொடுக்குறது எவ்வளோ பகைவர்களை நம்ம எப்படி கைக்குள்ளே வச்சுக்கிறது, ஏமாத்துறது, அவனை நம்மளை முட்டாக்கி நம்மளை நம்ம ஆளுறது,
இதெல்லாம் வந்து நமக்கு சுற்றி இருக்கிற ஆட்கள் பண்ணாதான் நம்ம வாழ முடியும். நம்மளே எல்லாம் பண்ணிக்க முடியுமா? பாருங்கள். உறவுகள் கை கொடுக்கும், உறவுகள் என்று கை கொடுக்கவே கொடுக்காது. கேட்கணும் மெரிக்கப்போ மேய்க்கணும். அந்த உறவுகள் கை கொடுக்கும். அந்த நேரத்துக்கு என்ன மாதிரி கணிஞ்சி வரக்கூடிய எல்லாமே அமைப்பு கொடுத்துருக்கான். வித்திக்கு வரும். முதல்ல வெறும்னா வாழ்க்கை வெட்டியாக போகிறது, அதுக்கு நுரப்படி காலத்தில் நல்லா ஜீவனம் சம்பாதிக்கிறது, அனுபவிக்கிறது, போகிறது, கலாச்சாரங்களை அழகாக பின்பற்றுறது, தெரிஞ்சுக்கிறது, நம்மளும் தெரிஞ்சுக்க முடிய வைக்கிறது, இதெல்லாம் இறையாமை சேர்ந்து இருக்குது. இதெல்லாம் இறையாமை நிறைய ஒரு சந்தோஷமான விஷயந்தான். மணி மருந்து போஷகம் சொல்லக்கூடிய அதெல்லாம் நிறைய உணவோடு சம்பந்தம் அனுபவிக்கிறது, உடம்பு நன்னாயிடுது. இதுக்காக நீங்கள் போய் எக்ஸசைஸ் எல்லாம் தனி பண்ண புதுசு அதெல்லாம் சம்பாதிக்கலாம். இப்போது ஏர்னிங் மணி கேன் டூ எனி ஆக்டிவிட்டீஸ். அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சாதாரணமாக கோயில் சுற்றிட்டு வளர்த்த மாட்டான், இதுக்குன்னு மருந்து ஒரு 10 தடவை சுற்றிட்டு வருவான் போய். சாரி, அது அன்றைக்கே கோயில் சுற்றலாம்ல. இப்போ கப்பலில் மார்னிங் வந்து எல்லாம் பண்ணி சுற்றுன்றான், நம்ம தெரு சுற்றிட்டு பாபம் அவ்வளவும். கோயில் சுத்தம் புண்ணியம், இது சுத்தம் தான் பாவம். ஏன்னா மன நிறைவு அமையும். கோயில்னால் சுவர் போட்டிருக்கும், மதில் சுவர்களில் மைண்டு கண்ணாமனான்னு போகாது, அமைதியாக இருக்குது. அவ்வளோ சிந்தனை, அவன் சிந்தனை கோயில் கொடுத்தான். இந்த சிந்தனைகள் நம்ம கொடுப்பார். ஆனந்தமாக இருக்கும், கவலைகள் இல்லாத இருக்கும், வெளித்தொடர்பு குடும்ப தொடர்பு இல்லாத அமைதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். 2 வாயில் 2 பாட்டாவது பாடுவீங்க, முணுமுழிப்பீங்க. அதெல்லாம் இருக்கும்போது உடம்பு ஆரோக்கியம் தானாக வரும். அது விட்டு காலையில் பாட்டு ஓடிட்டே இருந்தேன்னா இன்னும் வீக்காகிடும் உடம்பு. இதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் ரசகதையில் அனுபவிக்கக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் நிறைய கொடுக்குறான். ஸோ இந்த தை மாதம் சொல்லக்கூடிய மகரத்தினுடைய இந்த மாதத்தில் எல்லா விதமான அனுபவிக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. தை மாதத்தினாலே உங்களுக்கு புரியும், அனுபவிக்கக்கூடிய மாதம்தான். தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த தை மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் மகரத்தினுடைய சம்பந்தப்பட்ட எல்லா விதமான விஷயங்களும் முக்கியமான அந்த 8ஆம் அதிபதி சொல்லக்கூடியவரை பொறுத்த வரைக்கும் சூரியன். சூரியனுக்கு 8ஆம் அதிபதி மகரத்தை கொடுத்துருக்கு தவிர 8ஆம் அதிபதியாக எதுவுமே ஆக முடியாது. சூரியன் நம்பர் 1. அதனால் சூரியனே அந்த உட்காந்துட்டார். 8ஆம் வீட்டில் உட்கார்ந்த போல சூரியன் அந்த வீட்டிலேருந்து 8ஆம் அதிபதி சொல்ல சூரியன் 6ஆம் இடத்துல, அதுக்கு 6ஆம் இடம் வந்து உட்கார்ந்துட்டு, அதோட கூட புதனும் உட்கார்ந்துட்டு ஹோமத்தை கொடுக்குறான். மகரத்தினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சுக்கராச்சாரியார், அவர் பூர்வ புண்ணியாதிபதி. அதே சுக்கராச்சாரிய வீரியஸ்தானாதிபதி. வீரியத்தில் உட்கார்ந்துட்டு சுக்கராச்சாரிய 2ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு நிறைய கொடுக்குறார். சுக்கரன் 2ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு சனியோடு உட்காந்துருக்கார். சனீஸ்வரர் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கலாம் குடும்பத்துக்கும், ஆனால் அவர் தான் ராசி அதிபதி. அவர் தான் மகரத்தினுடைய தொடர்புள்ள வெப்பில் சுக்கரனும் சனியும் உட்கார்ந்துருக்குது. இப்படி சனியும் புதனும் உட்கார்ந்துக்கிறது, இதெல்லாம் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் இப்போதைக்கு ராகு மேலே உட்காந்துட்டு மகரத்தை பார்ப்பார் இல்லையா? மகரத்தில் சுக்கரர் போய் மாத கடைசியில் போவார். எங்கே? கும்பத்திலிருந்து சுக்கரன் மேலே மேந்ததுக்கு போகிறார். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜில் இந்த மாதத்துக்குள்ளேயே படிப்படியாக மேலே மேலே தான் போயின்னு இருக்குது. வக்கரங்கிறலாம் கிடையாது, இப்படியாக இருக்கும். சனீஸ்வரர் வக்கரமே நன்னா இருக்கார். குரு வக்கர நிவர்த்தி ஆகிடுறாரு. இதெல்லாம் எவ்வளோ அட்வான்டேஜ் பாருங்கள். அதே செவ்வாய் வக்கரமாகிறார். செவ்வாய் வக்கரமானால் தான் உங்களுக்கு காரியமே நடக்கும். அந்த அளவு ஃபியர்ஸ் பேட்டிங், உறவுகளில் ஃபோர்ஸ் பண்ணி டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்குள்ள சளைக்காமல் பண்ணிட்டு இருக்காங்க. செவ்வாய் சனி, செவ்வாயினுடைய பார்வையினால் சனீஸ்வரர் வருகிறார். அதே சமயத்தில் சுக்கரன் உட்காந்து மெதுவாக அப்புறம் மேலே போயிட்டு மேலே போவார். அவரும் மேலே மீனத்துக்கு போயிடுவார். சுக்கரனும் ராகுவும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. புதன் மெதுவாக இருந்து கும்பத்துக்கு வந்து சனியோடு ஸ்லீட் பண்ணுவார். ஒரு ஸ்டேஜ் எல்லாமே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக அமையணும். மகரத்தினுடைய 10ஆம் வீடு பார்த்திங்கன்னா 9ஆம் வீடு புதனும் 10ஆம் வீடு சுக்கரன், 9 புதனும் சுக்கரனும் தொடர்பு இருக்கிறாங்கல்ல. செவ்வாய் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தான், தூண்டி விடுறதுக்கு. அது பெரிய விஷயம் இல்லை. அவர் தான் செவ்வாய் லாபாதிபதி. ஸோ அதெல்லாம் இருக்குது. ரொம்ப போது
பூர்வ புண்ணியாதி சுக்கரனாக இருந்தாலும் 4க்கு ஒரு செவ்வாய் தானே, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒரு தொடர்பு, நவங்களுக்குள்ள பகை கிடையாது. அந்த அந்த தேவைகளுக்கு உண்டான என்னவோ அந்த அளவு கொடுத்தா போதும். சனி செவ்வாய் எந்த அளவுக்கு நமக்கு தொடர்பு உள்ளது கொடுத்தா அது நல்லா இருக்கணும்னு கொடுத்தா வாழ முடியும். சனியே நானே பணக்காரன் ஆகணும்னு நினச்சி நினைக்காது. செவ்வாய் நானே சொத்துக்கு நாட்டே ஆகணும்னு நினைக்க முடியாது. 2 அவுட்டு. அதனால் எதுக்கு எப்படி பண்ணமோ ஏதோ உறவுகள் கொள்ளணுமோ வைக்கும்போது தானாவது நாடு விருத்தியாகும், வீடு விருத்தியாகும், குடும்ப விருத்தியாகும். அதனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னால் தோட்டத் தொழில், விவசாய தொழில், பண்ணை தொழில் எல்லாம் சிறு குறு தொழில்கள், செல்ஃப் இந்த வியாபாரம், சிறு வியாபாரம் இதெல்லாம் வந்து இத்தனால ஏதோ ஜீவனத்துக்கு தான் வழி கொடுத்துது. இப்போ நிஜமாகவே சொத்துக்கள் முடியும், சொத்து வாங்க முடியுமா? ஒரு பசுமாடு வாங்க முடியுமா? முன்னாடி 500 1000 வாழ்ந்தது லட்சக்கணக்கான லைஃப் ஸ்டாக்கு வாங்க முடியுமா? எல்லாத்துக்கும் சொத்து கொத்துக்கள்லாம் நிறைய ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்கள் உடைமையாகும். இந்த மாதத்தை சொத்துக்கு உடைமையாவீங்க. கண்ணு முன்னாடி ஏதோ வியாபாரம் பண்ணுறது போயிட்டு சொத்துக்கள் உரிமையாகக்கூடிய அளவுக்கு உங்கள் வியாபார புத்தி நன்னா பண்ணி விரிவடையும். உங்கள் மனுஷங்கள்லாம் உறவுகள்லாம் கை கொடுத்து பின்னி வெறும் நூல் புடவையாகாது, ஆடையாகாது. நூட்கள் பின்னினா தான் ஆடை. கேட்க நன்னா தான் இருக்குது. அதை நூட்கள் பின்னணுமே தகுந்த மாதிரி அது பின்னறதுக்கு உண்டான அமைப்புகள் கொடுத்துட்டா நன்னா உறவுகள் மேம்படும். உங்கள் சம்பந்தப்பட்ட இனங்கள்லாம் சனாதன தர்மம் கை கொடுக்கும். அந்த அமைப்பில் எல்லா தெய்வங்கள் கை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாத்துக்குமே. ஏன்னா சனீஸ்வரன் நன்னா இருக்கார். அது போதும் இல்லை. வாழ்க்கையில் சம்பாதிச்சு ஒரு பொருளை குடும்பத்தோடு எல்லாம் அனுபவிக்கணும்னா சனி நன்னா இருக்கணும். வியாதிகள் நிறைய இருந்தாலும் நம்மளை தீண்டாது. 2 அதே சமயத்தில் சனீஸ்வரன் நன்னா இருந்தால் தான் வியாதியை போக்குறது வழியை உண்டாக்குவோம். குழந்தைகள் அடுத்தடுத்து ஒழுங்காக பிறந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா சனி தயவு தான் வேணும். புரியுதா? பையன் 100க்கு 100 வாங்கணும். எல்லா டெக்னாலஜி தொழில்நுட்ப கலை எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஃபட்டாக இருக்கணும்னா சனி தயவு இருந்தான்னா ஒரே சமயத்தில் படிக்கலாம். கணக்குக்கே அவன் தான். எல்லா டெக்னாலஜியும் கணக்கு அடிப்படை தான். சனீஸ்வரன் கம்ப்யூட்டர் உண்மையில் எல்லா டெக்னாலஜி நேரம் காலம் சொல்கிறீங்கள அந்த அமைப்பு அந்த 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 அஸ்திரம் சொல்லுவாங்களே சம்மந்தப்பட்டது அது இதுக்கு இதெல்லாம் இருக்குல்ல. ஒரு கணிதத்தை போடுறதுன்னா ரைடர் மூலத்தை வச்சு ரைடர்னு போடுவான். இந்த காம்போசிட் மேத்தமெட்டிக்ஸில் வரும்போது அந்த சூத்திரங்கள் சொல்கிறது அதெல்லாம் வந்து ஃபார்முலா, அதெல்லாம் வந்து தியரி, அதெல்லாம் வந்து பர்ஃபெக்ஷன் கொடுக்கும். செயல் தரதை காட்டுறோம். யாருன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் அனுபவத்தில் கொடுத்து தான் அந்த புத்தகங்கள்லாம் வெளியில் வரும். சனீஸ்வரன் திறமையால் தான் அத்தனையும் வெளியில் வரும். சனி திறமை இல்லைன்னா உங்களால் படித்து நாக்காக வழிக்க வேண்டியதுதான். ஒன்றும் 0. நம்ம நாட்டில் இத்தனை கெட்டிக்காரங்கன்னா வெளிநாட்டில் அத்தனை படித்தவனாக தான் இருக்கான். புக்கே படிச்சிருக்க மாட்டான். 4 பேர் சொல்லி ப்ராக்டிக்கலாக அந்த பரம்பரையாக ஞானத்திலே வந்து தான் எல்லாம் உட்காந்து பிடெக்கு எம்டெக்கு அந்த டெக்கு இந்த டெக்கெல்லாம் படித்து தான் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிடலாம். கிடையாது. அப்படியே பண்ணிருக்காங்க. நம்பர் 1 வேர்ல்டு நம்ம தான். என்ன பணம் தம்பாகி தெரியாது, அவ்வளோதான். வியாபாரம் இப்போ நீ அந்த திறமை இல்லை. அது பிரகாரமே எல்லாத்துலேயுமே அவர் தான். ஸோ சனீஸ்வரர் அந்த சனி சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அன்றைக்கே முன்னாடி சொல்லியிருக்கேன். நம்பர் 1 ஆக்கணும்னா அவன் நினச்சா ஆக்குவான். அவன் நினச்சி உங்களை ஆக்கிட்டான்னா உலகம் கவுந்துடும். நம்ம நாடு தான் ஆகிட்டு இருக்கும். விடுவாரா? அவர் எல்லாம் ஒன்றும் அவருக்கு. அதனால் மற்றவங்களுக்காக வாழ்க்கையை சனீஸ்வரன் வச்சதுனால நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை பிரகாசிக்கணும்னு இந்த மாதத்துலேருந்து சித்திரை மாதம் வரைக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா பயன்படுத்திக்கோங்க. குழந்தைகள் இனிமேலாம் 4 3 2லாம் கிடையாது. நிறைய இருக்கும். பெண்கள் நிறைய இருக்கும். நல்ல அறிவாளியாக இருப்பாங்க. சனாதனத்தில் நம்ம இயற்கையான சனாதன தர்மத்தில் ஈடுபடுவாங்க. அந்த குடும்பத்தினுடைய சம்மந்தப்பட்ட அதில் ஈடுபட்டாலே போதும். உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். பரம்பரை பண்ண பாட்டி வைத்தியத்துலேருந்து நாட்டு வைத்தியத்துலேருந்து எல்லா சித்த வைத்தியம் எல்லாம் அத்ரூப்படியாக இருப்பாங்க எல்லாம் அந்த விஷயங்களில். ஸோ அதெல்லாம் வந்து சமுதாய மாற்றம் இல்லை. சமுதாயத்தில் மறுபடியும் பேணி ஒரே ஒற்றுமை உண்டாக்கினா தான் வேறு ஏதோ மாற்றங்கள்லாம் போகும். அது அந்த விதத்தில் சனீஸ்வரன் செயல்பாடுகள் எல்லாம் செவ்வாய் சனி இப்போல்லாம் சண்டையில் ஒத்துமை. அதனால் அமைப்பில் இருக்கும்போது நமக்கு தேவை குருவும் சுக்கரனும் ஒத்துமையாக பாருங்கள் 50 இதெல்லாம் வருது. நமக்காக தான் பண்ணுறார் பகவான்.
நல்லபடியாக வாழ்ந்துட்டு நான் 100 பேரில் 1000 லட்சக்கணக்கான பேர் வாழ வைக்கிறவங்க, நம்ம நாட்டில் இருக்க அத்தனை பேரும் வாழ்ந்து அவங்களே வாழ வைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகிறதுன்னு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன்.